வணக்கம். நான் ராஜி. இணையம் அப்படிங்கிறது வலைப்பின்னல்களின் வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் ஆஃப் த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நெட்வொர்க் அல்லது வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினிகள் அதாவது கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணி உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பல வகையான கம்ப்யூட்டர்ஸ் இணைக்கப்படும் போது அது வலைப்பின்னலுக்குள்ளே வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவானது தான் இணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வெறும் கணினிகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் இருந்து எல்லா கருவிகள்லையும் இன்னமுமே நம்ம நிறையா அப்டேட் ஆகிருக்கோம் இல்லையா? மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய கை கடிகாரத்தில் இருந்து இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னமாக ஒரு மோதிரம் மாதிரி கூட அணியக்கூடிய ஒரு டெவலப்டு ஸ்டேஜில் தான் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கி இந்த இணையம் பற்றி இதோடைய வரலாற்று நிகழ்வுகள் முக்கியமான விஷயம் ஸோ என்ன இருக்குது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இந்த டைம்லைன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். அது இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இன்டர்நெட் எங்கேருந்து வந்தது, இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த இணையம் அல்லது இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு மையம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஒரு மைய அமைப்போ ஒரு நாடோ இதை கட்டுப்படுத்துவதற்கு வழியே கிடையாது. அதே மாதிரி இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திறந்த வெளித்தன்மை ஓப்பன் இதுவாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஓப்பன் புக் போல் தான் இருக்கும். அதனால் இங்கே சேர்றதுக்கு இணைவதற்கு எந்த ஒரு அனுமதியும் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போது இணையம் மற்ற நிறைய கண்டுபிடிப்புகளை போல் இது ஒரு தனி மனிதரால் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயம்தான். நிறைய முன்னோடி மனிதர்கள் பங்களிப்பு, அவங்களுடைய முக்கிய கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கருத்தாக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எப்படி நம்ம நெட்வொர்க்கை ஜாயின் பண்ணி அதை இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நிறைய சயின்டிஸ்டோடைய ஒர்க்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம்தான் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இணைய வரலாற்றில் வலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப் முக்கிய முன்னேற்றமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்பர் டெக்ஸ்ட் இணைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ப்ரௌசர், சர்ச் இன்ஜின், இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம நிறையா கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த டைம்லைன் நம்ம எப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957. ஸோ உலகின் முதல் செயற்கைக்கோளான ஸ்பூட்னிக் சோவியத் யூனியன் விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் சர்வதேச தகவல் தொடர்பு தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். தொடங்க ஆரம்பித்தது அப்போ தான். ஸோ அப்போ விண்வெளி ஆய்வு சார்ந்த போட்டியில் பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்திலே நிறைய நாடுகள் முக்கியமாக அமெரிக்கா அதில் ரொம்ப தீர்க்கமாக அல்லது ரொம்ப தீவிரமாக இன்வால்வ் ஆன ஒரு டைம் தான் இந்த 1957. அதுக்கப்புறம் 1958 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூட்னிக் விண்ணில் செலுத்தியதற்கு பதிலாக அர்ஃபா அப்படின்ற ஒரு அமைப்பை அமெரிக்கா அரசு உருவாக்கியிருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 1962 ஜேசிஆர் லிக்லைடர் அப்படிங்கிறவர் ஒரு கணினி விஞ்ஞானி. ஸோ இவர் தான் உலகம் தழுவிய தகவல் தொடர்புக்கான கருத்தாக்கத்தை, அதாவது இன்டர் கேலக்டிக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயரை முன்வைத்தது இவர் தான். ஸோ அப்போ கணினிகள் இணைக்கப்பட்டு கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணி அது மூலமாக தகவல் தொடர்பு மேற்கொள்வதற்கு, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த கம்யூனிகேஷனுக்கு ஆரம்பமாக இன்னும் சொல்லணுன்னா ஒரு விதையாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1962 நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன் முக்கியமானது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1971 அர்ஃபாநெட் வலைப்பின்னல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அமெரிக்காவில் நிறையா பல்கலைக்கழகங்களில் ஆய்வு மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக உருவான 23 மினி கணினிகள் இடையிலான அமைப்பாக ஒரு விஷயம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதை நெட்வொர்க் கண்ட்ரோல் புரோட்டோகால் மூலமாக இங்கே தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கும். ஸோ இப்போ கணினி வலைப்பின்னல்களுக்கு இடையே தகவல் அனுப்பி வைப்பதற்காக நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இமெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மெயில் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது 1971.
அதுக்கடுத்து 1972 நடந்த முக்கியமான விஷயம் இந்த இமெயில் பரிமாற்றம் அப்படின்ற விஷயம் இருக்குங்களே இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்மளோட மெயில் சொல்லும் போது @ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அடையாளத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே டாம்லின்சன் அப்படிங்கிறவர். ஸோ முதல் முறையாக இவர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ அப்போ முதன்மை தகவல் பரிமாற்ற வழியாக இமெயில் அப்போ இருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கும். அதுக்கப்புறமா 1974 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிமாற்றத்துக்கு தேவையான இணையத்தில் தகவல் பரிமாற்றத்துக்கான நெறிமுறையாக அமையவிருந்த டிசிபி பற்றி விவரிக்கப்பட்டிருந்த ஒரு கட்டுரையில் வந்து முதல் முறையாக இன்டர்நெட் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க 1974. தென் 1976 அமெரிக்காவில் வந்து அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஜிம்மி கார்ட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு இமெயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பிரிட்டன் மகாராணி 2ஆம் எலிசபெத் வந்து முதல் இமெயில் அனுப்பி இமெயிலை பயன்படுத்திய முதல் தலைவர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க 1976. அதுக்கப்புறம் 1983 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையத்துக்கான தகவல் பரிமாற்ற நெறிமுறையாக வந்து டிசிபி ஐபி முறை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ ஏற்கனவே இருந்த என்சிபி முறைக்கு பதிலாக இந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1984 மில்நெட் அர்ஃபாநெட் அப்படின்னு சொல்லி 2 நெட்வொர்க்காக வந்து இந்த அர்ஃபாநெட்டை வந்து பிரிச்சிருப்பாங்க. மில்நெட் அப்படிங்கிறது மிலிட்ரி இராணுவ ஆய்வுக்காகவும், அர்ஃபாநெட் அப்படிங்கிறது கல்வி அதுக்கப்புறம் பொதுவான ஆய்வு பணிகளுக்காகவும் வந்து அமைக்கிற ஒரு விஷயமாக 2ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இணையத்தில் இணைந்து இருக்கக்கூடிய கணினிகளை அதாவது அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் அடையாளம் காண்பதற்காக டொமைன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த டொமைன் பெயர் முறையை வந்து அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1984 தான் சைபர் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வேர்டையும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ சைபர் வெளி அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1986 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இணையத்துக்கான முன்னோடியாக அமைந்த கல்வி நிறுவனங்களுக்கான வலைப்பின்னல், கல்வி ஆய்வு வலைப்பின்னல் எர்நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க். இது வந்து 1986 தான் வந்து இந்தியாவில் உருவாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி தேதியில் February 26 தான் அப்படின்னு ஒரு சில இடத்துல குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1981 நம்ம பயன்படுத்தக்கூடிய WWW அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு வைட் வெப், வைய விரிவு வலை அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருத்துக்கான யோசனையும் வந்து முன் வச்சிருப்பாங்க 1989. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1994 அமெரிக்க அதிபரோட வெள்ளை மாளிகைக்கான இணையதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இணையதளமும் வந்து அமைச்சிருப்பாங்க. தென் 1995 இ-காமர்ஸை அறிமுகப்படுத்தின அமேசான், அதுக்கப்புறம் வந்து இணைய ஏலத்தை வந்து அறிமுகம் செய்த eBay, முழு இணைய பக்கத்தையும் தேட வழி செய்த அல்டாவிஸ்டா சர்ச் இன்ஜின். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இணையதளங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவில் பிஎஸ்என்எல் நிறுவனம் மூலமாக இணைய வசதி முதல் முறையாக பொதுமக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது 1995. தென் 1997 திரைப்பட சீடிக்கள், ஸோ நம்ம மூவிக்கு சிடிஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த திரைப்பட சீடிக்களை இணையதளம் மூலம் ஆர்டர் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 1997. 1998 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் கூகுள் அப்படின்றது இன்றைக்கி யாரை கேட்டாலுமே இது தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்ம கூகுளில் போய் உள்ளே தேடுறோங்கிறதுக்கு ஒரு வரைமுறையே இல்லாமல் போச்சு. ஸோ இந்த சர்ச் இன்ஜின் அறிமுகமானது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1998. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1999. ஸோ 1999 ஒரு சில பிரச்சனைகள், நிறைய சர்ச்சைகள்
பிரச்சனைகள் வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்குள்ளே வந்துட்டு நடந்தது. ஸோ அப்போ அந்த சாஃப்ட்வேர் விஷயம், அதே மாதிரி காப்பிரைட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவான ஒரு காலகட்டம் தான் அது. அதே மாதிரி இணையம் மூலமாக பணம் செலுத்தும் வசதியான பேபால் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் 2004 பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைப்பின்னல். ஸோ ஒரு சமூக வலைப்பின்னல்களுடைய முன்னோடி அப்படின்னு கூட சொல்லலாமே, ஃபேஸ்புக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2005. ஸோ 2005 வந்துட்டு இணையத்தில் வந்து நம்ம வீடியோக்கள் பார்க்குறது அல்லது ஷேர் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது எது வரும்? யூடியூப். ஸோ அப்போ யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ? யூடியூபோட இணையதளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2005 வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2006 ட்விட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2007 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்தோடைய ஐஃபோன் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 2008 கூகுள் நிறுவனம் சார்பில் வந்து ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தின் முதல் வடிவம் வெளியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 2008 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோகிராஃபியை பேஸாக வச்சுட்டு இணைய நாணயம், இன்றைக்கி எல்லாருமே பிட்காயின்ஸ் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இல்லைங்களா, அந்த பிட்காயின்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2008 தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஆதார தொழில்நுட்பமாக இருக்கக்கூடிய பிளாக் செயின் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த பிளாக் செயினை பற்றின விஷயமும் பிரபலமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. 2009 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான மெசேஜிங் சேவை எதுன்னு தெரியலைங்களா? வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் வந்து அறிமுகமானது 2009. 2010 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் அறிமுகப்படுத்தினது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. 2013 ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பிரபலமாக இருக்கக்கூடிய தன்னைத்தானே படம் எடுக்கக்கூடிய சிம்பிளுங்க செல்ஃபி. ஸோ செல்ஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரபலமானது 2013. 2013 இந்த வருடத்துக்கான வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு எதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி அப்படிங்கிற வார்த்தையை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2018 ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலகம் பூரா இன்றைக்கி ஆட்டி படைச்சிட்ருக்க ஒரு விஷயம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆல்ரெடி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சில வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், தேவைப்பட்டது அப்படின்னா போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா மனிதர்கள் எப்படி முடிவெடுக்கிறோமோ இதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், முடிவெடுக்கும் விஷயத்தை மெஷின் கிட்ட கொடுக்கறதா தான் இந்த ஏஐ. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபலமாக ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. அதே மாதிரி மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திரங்களை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து 2018 தான் அதிகமாக பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. 2019 நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமேசான், ஸ்பேஸ் எக்ஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே இணையத்தை வந்து விண்வெளிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சில இருந்தாலும் நமக்கு தெரிந்த விஷயங்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணியிருப்போம். அதை எவ்வளோ தூரம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுமோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.